கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியாவில் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-1 அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் ஆகி வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல ஃபைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸ்ல நடந்திருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். என்னதான் இது T20க்கான இயர் இல்ல அப்படின்னாலும் T20 கிரிக்கெட் வந்து இந்த வேர்ல்டு கப் நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. சூரியகுமார் யாதவ் as a கேப்டனா ரொம்ப நல்லா பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெளிவாவே தெரியுது. சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் இதுக்கப்புறம் அவரோட இடத்தை சீல் பண்ணிட்டாரு. அண்ட் திலக் வர்மா நம்பர் 3ல வந்து அதுவும் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு அவர் திலக் வர்மா, இது மாதிரி நீங்க நம்பர் 3 அனுப்புங்க அப்படின்ட்டு. உடனே தன்னோட இடத்தை அவர் வந்து தியாகம் பண்ணி நம்பர் 3 அனுப்பியிருக்காரு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவை. அது வந்து ஒரு கேப்டனா சீரியஸ்லி பெரிய விஷயம். அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு திலக் வர்மா. அண்ட் ரமன்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபைன் நமக்கு கிடைச்சிருக்காரு. அண்ட் இன்னும் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு செமையான சீரீஸா இது அமைஞ்சிருக்கு. என்னதான் லாஸ்ட் 2 மேட்ச் கொஞ்சம் அவர் வந்து அடி வாங்கியிருந்தாலும் பட் சூப்பரான ஒரு சீரீஸா அவருக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. ரவி பிஷ்னாய் தன்னோட திறமையை பயங்கரமா காட்டியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஹர்ஷதீப் சிங் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல அவுட்டிங்கா இருந்திருக்கு. ஓவராலா இந்தியன் டீம் அடுத்த T20 வேர்ல்டு கப்பை நோக்கி சூப்பரா போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது. பட் கமிங் டு தி பாயிண்ட், ருத்துராஜ் ஹைக்வாட் நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திலக் வர்மா செஞ்சுரி அடிச்சப்பையும் சரி, சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சப்பையும் சரி, எல்லாருமே வந்து ருத்துராஜ் ஹைக்வாட்டை தான் ட்விட்டர்ல கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எஸ், அவர் பேர் ஜஸ்டிஸ் ராஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கறதுனால. ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு உண்மையிலுமே அவர் வந்து ஒரு அன்லக்கி பாய்ங்கிறது ரொம்ப நல்லா தெரியுதுங்க. ஏன்னா அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க அவரோட லாஸ்ட் 7 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 53 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 123 நாட் அவுட், அதுக்கப்புறம் ஒரு 37, இடையில வந்து ஒரு மேட்ச் 10 ரன், இன்னொரு மேட்ச் 7 ரன், மற்றபடி எல்லாமே சூப்பர் ஸ்கோர். ஓகேவா? ஆனா அவருக்கு வந்து இந்தியன் டீம்ல அதுக்கப்புறம் இடமே இல்ல. ஓகே. அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ருத்ராஜ் ஒரு நல்ல டேலண்டட் அண்ட் சின்ன பையன் தான், நிறைய சான்ஸ் அவருக்கு கிடைக்கும், கண்டிப்பா அவர் வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் எங்க அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து சத்தியமா வர ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சு சாம்சன் இதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஓபனரா T20ல கண்டினியூ பண்ணப்படுவார், அதுல மாற்று கருத்தே இல்ல. 5 மேட்ச்ல 3 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு அன்பிலீவபிள் ஸ்டஃப். இது சீரியஸ்லி என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேனாவோ இல்ல 2 டவுன் இறக்கி விடுற பேட்ஸ்மேனாவோ இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்தாலும் நம்பர் 6 இறக்கி விட்டு அவரோட டேலண்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. சூரியகுமார் யாதவ்ங்கிற ஒருத்தர் கரெக்டா ஃபைன் பண்ணிட்டாரு, இந்த பையன் ஓபனர் தான், இந்த பையன் அங்கதான் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையும் கிராப் பண்ணிட்டாரு நம்மளோட சஞ்சு சேட்டா. சோ சஞ்சு சேட்டா இனிமே ஒரு ஓபனர். அபிஷேக் சர்மான்னு இன்னொரு ஓபனர் இருக்காரு. பட் ஜெய்ஸ்வால் உள்ள வந்துட்டாருன்னா அபிஷேக் சர்மா இடம் கிடையாது. அபிஷேக் சர்மா ஒரு பேக்கப் ஓபனரா போயிடுவாரு. இது இல்லாம சுக்மன் கில்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் நல்லா விளையாண்டுட்டு தான் போயிருக்காரு. அண்ட் எப்பவுமே வந்து அவர் ஒரு செல்ல பிள்ளை. ஓகே, அவர் எப்போ வந்தாலும் அவர்ல இடம் இருக்கும். ஸோ அவரும் வந்துட்டாரு அப்படின்னா இதெல்லாம் தாண்டி தான் நீங்க ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கே வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு சீரீஸ்ல சஞ்சு சேட்டா ஒன்னு இன்ஜுரி ஆகணும், அபிஷேக் சர்மா இன்ஜுரி ஆகணும், ஜெய்ஸ்வால் அன்அவைலபிள் ஆகணும், அதுக்கப்புறம் சுக்மன் கில்லுக்கு ஏதாவது ஆகணும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பே கொடுக்க முடியுங்கிற மாதிரி இப்போ சூழ்நிலை உருவாயிருச்சு. இல்ல ப்ரோ, நம்ம ருத்ராஜை கீழே ஆட வைக்கலாம் அப்படின்னா 1 டவுன் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திலக் வர்மா அவரோட இடத்த பிடிச்சிட்டாரு, அங்க ஆட வைக்க முடியாது. சூரியகுமார் யாதவ் அடுத்து வந்துருவாரு, அங்கேயும் ஆட வைக்க முடியாது. இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து இப்ப இன்ஜுரியில இருந்து சரியாயிட்டாருன்னா அவரு வந்துருவாரு. ஹர்திக் பாண்டியா அங்க இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டியா அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அவரை பயங்கரமா ட்ரை பண்ண போறாங்க. அவருக்கு உள்ள ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு அடுத்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர், அந்த பேட்டிங் பவுலிங் ரெண்டும் பண்ற பிளேயர் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால நிதிஷ்குமார் ரெட்டியை விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவரை க்ரூம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டாரு அப்படின்னா எங்க ஆட வைப்பீங்க நம்மளோட ருத்ராஜ் ஹைக்வாட்டுங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இவரை பத்தி ஏன் வீடியோ போடணும்னு தோணுச்சுன்னா, கடந்த ஒரு சீரீஸ், அந்த ஜிம்பாப்வே சீரீஸ் இல்ல அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் நல்லாவே விளையாடாம டீம்ல இருந்து தூக்கி இருந்தாங்கன்னா நம்ம பேசவே போறது இல்ல. ஆனா அவர் ரொம்ப நல்லா விளையாண்ட ஒருத்தர். இதுக்கப்புறம் வந்து இடமும் இல்லாம வர்ற பிளேயர்ஸ் எல்லாம் அந்த இடத்த தட்டிட்டு போறது வந்து உண்மையிலுமே அன்லக்கி அப்படிங்கிற ஒரு இதை தான் கொடுக்குது. ஸோ இப்போ ருத்ராஜ் ஹைக்வாட் எப்படி ப்ரோ அந்த இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து வரப்போற IPL 2025 அதுக்கு முன்னாடி நடக்க போற சையத் முஸ்டாக் அலி டிராஃபி இப்போ ஆரம்பிக்க போது இன்னும் கொஞ்ச நாள்ல, இது ரெண்டுமே அவரோட கெரியர் சேஞ்சிங் டோர்னமெண்ட். ஓகேவா? இது ரெண்டுலயுமே அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும்.
அடிச்சு பிரிச்சாகணும். அதாவது என்னன்னா ஒரு 400-500 ரன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க இப்போ ஐபிஎல்லே எடுத்துக்கங்களேன், 14 மேட்ச் பிளே ஆப்லாம் வேணாம், ஓகே சும்மா சொல்றேன், 14 லீக் மேட்சே வச்சுக்கோங்களேன். 14 லீக்ல 10 மேட்ச் அவர் பயங்கரமா ஆடணும். அதுல கண்டிப்பா ஒரு 2 செஞ்சுரி 3 50 சொல்லிட்டு லீடிங் ரன் ஸ்கோரரா வந்தே ஆகணும். அப்படி வந்தா மட்டும்தான் திருப்பி அவரை கன்சர்னே பண்ணுவாங்க இந்தியன் டீம்ல. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி நடக்காம வரப்போற ஐபிஎல் அவருக்கு ஒரு போரான ஒரு ஐபிஎல் அமையுது. ஏன்னா கரண்ட் ஃபார்ம் அவருக்கு கரெக்டா இல்ல. இந்தியா இப்போ ஆஸ்திரேலியாவோட ஆடினப்போ ரொம்ப ஒஸ்ட் ஆடிட்டாரு. அதுக்கு முன்னாடி இரானி டிராஃபில ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடினாருன்னு நினைக்கிறேன், இன்னொரு இன்னிங்ஸ்ல மோசமா ஆடிட்டாரு. ஸோ அவருக்கு கரண்ட் ஃபார்மும் வந்து கரெக்டா இல்லைங்கிறதுனால அவர் வேற வழியே இல்லை, அவரை ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டிய ஸ்டேஜுக்கு இப்ப தள்ளப்பட்டுட்டார் அப்படின்னு தான் என்னோட கருத்தாவே இருக்கு. அண்ட் ரொம்ப 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 பியூரான ஒரு டேலண்ட், மசில் பவர்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் பயங்கரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு தெரியல, அதே நேரத்தில் வந்து இப்போ T20ல அவர் ப்ரூவ் பண்ணாரு, அங்கேயே அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓடிஐ மாதிரி டெஸ்ட் மாதிரி அடுத்தடுத்த இதில் அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா அங்கெல்லாம் ஆல்ரெடி பிளேயர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மாவே இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆட போகிறாங்க. அங்கே அவங்க அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவாங்கன்னு சொல்லப்படுது. டெஸ்ட்டில் சொல்லவே தேவையில்ல, அவங்க இருப்பாங்க. ஓகே, அங்கே அவங்களையெல்லாம் உடச்சிக்கிட்டு போயிட்டு எப்படி வாய்ப்பு கிடைக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை. எஸ், கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பட் ஆனால் கதவுகள் எப்போ வேணாலும் கண்டிப்பாக திறக்கிறதுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கும். அந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல், இந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபியாக தான் அவருக்கு இருக்க போகுது. எஸ், சஞ்சு சேட்டா அடிச்சிருக்கட்டும், 3 செஞ்சுரி அடிச்சிருக்கட்டும், ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டிலேருந்து வரட்டும், இல்லை அபிஷேக் சர்மாவும் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்கட்டும். பட் இதெல்லாம் தாண்டி எங்கேயாவது ஒரு நூல் அவருக்கு கிடைக்கும். அந்த நூலை பிடிச்சி அதை பிடிச்சி ஏறிட்டார் அப்படின்னா திருப்பி அவரோட இடத்த அவர் தக்க வச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நான் வந்து இதை வந்து லைக் அவருக்கு மட்டும் சொல்லலை, நம்ம இந்தியன் கிரிக்கெட் வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு கிரிக்கெட் தான். ஏன்னா அடுத்து வருஷம் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 டேலண்ட்ஸ் ஐபிஎல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ வரப்போற ஐபிஎல்ல எத்தனை டேலண்ட்ஸ் வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியல. எல்லாராலையும் தூக்கி இந்தியன் டீம்ல எல்லாம் விளையாட வைக்க முடியாது. ஓகே, நீங்க வந்து டேலண்டா இருக்கலாம், அதை தாண்டி எக்ஸப்ஷனல் டேலண்டா இருந்தா மட்டும்தான், அதாவது இவனோட கம்பேர் பண்ற வேற ஒருத்தனே இல்லப்பாங்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம போய் பிடிக்கணும். ஒரு ஸ்டார் பிளேயரா மாறணும், இல்லைன்னா அவங்கவுங்கள ஸ்டார் பிளேயரா மாற்றணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும். அப்பதான் வந்து கண்டினியூவா ஒரு ஜெய்ஸ்வால் மாதிரி, கில் மாதிரி, இது மாதிரி பசங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அது மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எஸ், ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் இங்கே ரொம்ப ஹெவியா இருக்கு. பார்க்கலாம், ருத்ராஜ் ஹைக்வாட்டோட கேம் அண்ட் லைஃப் சேஞ்சிங் இயரா வரப்போற ஐபிஎல்லும் இந்த இப்போ நடக்க போற சையத் முஸ்தக் அலியும் இருக்கணும். ஸோ இந்த வருஷம் நம்ம சையத் முஸ்தக் அலியையும் கொஞ்சம் நல்லா பார்த்து அதுலேருந்தும் நம்ம நிறைய பேசலாம். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? நீங்க நான் பேசினது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ருத்ராஜோட மறுபடியும் ஒரு கம்பேக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது நாட் ஒன்லி ருத்ராஜ், நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. எஸ், வெங்கடேஷ் ஐயரை நான் சொல்லுவேன், ஒரு செம டேலண்ட், அவரும் அது மாதிரி தான் போயிட்டாரு. அண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.